மக்கள் வணக்கம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடியாம் உலகெங்கும் வாழும் எம் தமிழ் குடிமக்களுக்கு உங்கள் அம்பாள் உபாசகர் திருவிடைமருதூர் ஸ்ரீனிவாச சிவாவின் அருட்காலை வணக்கம். திருச்சி தேசிய கல்லூரியின் ஓய்வு பெற்ற தமிழ் பேராசிரியரும் வாழ்வில் எனது முதல் குருவும் எனது தந்தையாரும் ஆன தெய்வத்திரு முனைவர் கணேசன் அவர்களின் தாமரை திருவடிகளுக்கு வணக்கம். 21/3/2024 சோபகிருது வருடம் பங்குனி மாதம் உத்தராயணம் சிசிரருது வியாழக்கிழமை வளர்பிறை துவாதசி திதி இன்று. ஆயில்யம் நட்சத்திரம் இன்றைக்கி நாள் முழுவதும் இருக்குது. நாளைக்கு அதிகாலை 3:46 வரைக்குமே ஆயில்ய நட்சத்திரம் இருக்குது. சுகர்ம யோகம் பவ கரணம். இன்றைக்கி கீழ்நோக்கு நாள். பெரும்பாலும் இந்த நாளில் பெரிய நல்ல விஷயங்கள்னு யோசிக்க மாட்டாங்க, கீழ்நோக்கு நாளாக இருக்கிறதுனால. ராகு காலம் பகல் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 மணி வரை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை. தெற்கே சூலம், பரிகாரம் தைலம். இனி நாம் 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 4 சந்திரன், அதனால் நல்ல பலன்கள் தான் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களோட ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் ஆனவர் அடுத்த மாதம் உங்கள் ராசியை விட்டு செல்ல போகிறாரு. அதனால் உங்களுக்கு அதிக நற்பலன்கள்லாம் கிடைக்கும். 2ஆம் இடத்துல குரு அப்படின்னாலே அது லாபஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம். அதனால் இது நாள் வரைக்கும் நீங்கள் ஒரு மாதிரியாக பேசிகிட்டு இருப்பீங்க எல்லார்ட்டையும். உங்கள் ராசியிலே இருந்த குரு என்ன பண்ணுவார், ஏன்னா அவன் இப்படி அலுவலகத்துலேயோ இல்லை உங்கள் சக நண்பர்கள்ட்டெல்லாம் பேசும்பொழுது ஏன்னா இவன் பைத்தியம் மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருவீங்க, அது நல்ல விஷயமாக கூட இருக்கலாம். அதை எடுத்து சொல்லக்கூடிய விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது. அதை மாதிரி ஏதாவது வளர்கிற மாதிரி தோணும் அவங்களுக்கு. அதனால் இப்போ அது வாக்குஸ்தானம் பலமாகுது. உங்களுக்கு 2ஆம் இடத்துல உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய குரு பகவானானவர் 2ஆம் இடத்துல போய் பலம் பெறுறார். அங்கே இருந்துட்டு உங்களோட குடும்பத்தை நல்லா வச்சுப்பார். இப்போது புதிதாக திருமணமான உங்களது மகன் மகள் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்கும். அது உங்களுக்கு மன நிறைவை தரும். அது மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் வரும். இது மாதிரி குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். வெகு நாட்களாக கல்யாணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் திருமண பாக்கியமும் இப்போ கைகூடி வரும். அதனால் உங்களுக்கு பல விதங்கள்லேயும் நற்பலன்களை தரக்கூடிய அளவில் கிரகங்கள் இருக்குது. சனியுமே பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கார், லாபஸ்தானம். அதனால் இந்த ஆண்டில் ஒரு பணியிலேருந்து ஓய்வு பெற போகிறீங்க அப்படின்லாம் ஒரு கட்டத்தில் யாராவது இருக்காங்க, வீட்டில் வயசானவங்க இந்த மாதிரி வெளியிலேருந்து ஓய்வு பெற போகிறவங்க இருக்காங்கன்னா என்னென்ன பணியில் கிடைக்கக்கூடிய எல்லா உங்களுக்கு பண வரவுகள்லாம் உங்களுக்கு இந்த காலத்தில் வரும். அலுவலகத்தில் கொடுக்கக்கூடிய அத்தனை தொகைகளும் கைக்கு வந்து சேர்ந்துடும். அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. மிச்சப்படி 12 விரயஸ்தானத்தில் சூரியனும் ராகுவும் இருக்காங்க. அதுக்காக கவலைப்பட வேண்டாம். கையில் காசு வந்தால் தான் செலவு பண்ணணும்னு தோணும். ராகு பிரம்மாண்டம். எங்கேயாவது போய் பெரிய அளவில் முதலீடு பண்ணணுன்னு நினச்சிடாதீங்க. கடை வைக்கணும், நான் இப்போ போய் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ராகு வந்து உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொத்த பொருளையும் வாங்கிக்கிட்டு விட்டுருவார். அது விரயமாகும். போட்டு நீங்கள் எல்லாத்தையும் போட்டு ஒரு கடையை ஓப்பன் பண்ணி வச்சுருவீங்க, துவங்கிடுவீங்க. அதுக்கப்புறம் என்னடா இது இன்னும் ஒன்றும் வியாபாரமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு புலம்புற மாதிரி ஆகிடும். அதனால் இந்த காலம் அதுக்கு சரியான நேரம் இல்லை. அதை கொண்டு போய் வங்கியில் முதலீடு பண்ணி வைங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கே தான். அதை இன்னொரு ஒரு வருட காலம் கழித்து முதலீடு செஞ்சுக்கலாம். நற்பலன்களே இன்று அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி குரு உங்கள் ராசிக்கு 12 இருந்தாலும் அடுத்து வரப்போகிற காலத்தில் உங்கள் ராசிக்குள்ளேயே சஞ்சாரம் பண்ண போகிறாரு. எப்படியும் ஒரு ஊரில் இருக்கீங்கன்னா பக்கத்து ஊரில் போய் ஒரு வேலை செய்கிற மாதிரி ஒரு அமைப்பு இப்போ வரும். அதே போல் ஒரு இந்த உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். அது மாதிரியான காலகட்டம் இப்போ. கொஞ்சம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு அப்படி போயிட்டு வர மாதிரிலாம் இந்த காலகட்டம் அமையுது. உங்கள் ராசிக்கு 10ல் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், சனி, சுக்கிரன் எல்லாம் சேர்ந்துருக்காங்க. இந்த காலம்ன்றது நீங்கள்
தொழிலில் உங்களை நிரூபிக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது. உங்கள் அலுவலகத்தில் இவர் இப்படி வேலை செய்வாரா, தெரியாமல் போச்சு அப்படிங்கிற அளவுக்கு உங்களோட பேர் புகழெலாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். இதனால் வரைக்கும் 12 விரயஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் உங்களுக்கு ஜென்மத்துக்கு வரப்போகிறார். அதனால் ஜென்மராமர் வனத்தில்ன்னு சொல்கிறதெல்லாம் அந்த கதையெல்லாம் நம்ம மறந்துடுவோம். பொதுவான விதியாக அது எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. அது எதனால் அப்படி சொன்னாங்க? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுபோல் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போய் நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். இது நாள் வரைக்கும் பிரச்சனை அப்படின்லாம் இருந்தவங்க இனிமேல் கொஞ்சம் பெருமூச்சு விட்டதெல்லாம் போய் நல்ல ஒரு ஆனந்தமான நிம்மதி மூச்சு விடுவீங்க. என்னதான் இருந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது இருக்கார். அதனால் குழந்தைகளால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் குறைவாக தான் இருக்கும். இப்போ உங்களோட மகனோ மகளோ திருமணமாகி அவங்க வேறு வீட்டுக்கு போயிருந்தாலோ, இல்லை மகனுக்கு திருமணமாகி மருமகள் வந்திருந்தாலோ அவங்களால கிடைக்கக்கூடிய ஒரு நற்பலன்கள்ன்றது இருக்காது. ஏன்னா பையன் மருமக வந்துருச்சுன்னா அந்த உடனே எல்லாரும் பேசி சுமூகமாயிட மாட்டாங்க. ஒரு சில காலம் அப்படியே முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம மாமனார் அப்படின்னு சொல்லி அப்பான்னு கூப்பிட ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் இருக்கும், எல்லா வீட்லேயும் உள்ளது தான். அதனால் அதை அனுசரித்து போகக்கூடிய காலகட்டமாக இப்போ அமையுது. எல்லா விதத்துலேயும் நற்பலன்களையே நீங்கள் எதிர்பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 9 கிரகங்கள்லாம் உங்களுக்கு நல்லதை செய்கிறதுக்கே காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் இது நாள் வரைக்கும் அஷ்டமத்து சனியில் இருந்து விடுபட்டு இப்போ 9 சனி போய் உட்காந்துருக்கார். இந்த 9ஆம் இடத்து சனிங்கிறது உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்க போகிறாரு. ஏன்னா பாக்கியஸ்தானம் உங்களை பொறுத்த வரைக்கும் சனி ஒரு ராசியாதிபதிக்கு நட்பு கிரகமானவர். இதனால் வரைக்கும் படிப்பில் மந்தமாக இருந்த குழந்தைங்கள்லாம் நல்லா படிப்பாங்க. உடல் ஆரோக்கிய குறை இருந்த குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ நல்ல ஆரோக்கியம் சீர்படும். அவங்களாம் நல்ல படிக்கவும் ஆரம்பிச்சிருவாங்க மாணவர்கள்லாம். அதே போல் 9 இந்த கிரக சேர்க்கை செவ்வாய் இதெல்லாம் வீடு மனை அதெல்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக நீங்கள் அதற்கான ஒரு முன்னேற்பாடுகளெல்லாம் செய்யலாம். இப்போ வாஸ்து பூஜை எல்லாம் வாஸ்து நாள் வரும்போது வாஸ்து பூஜை போட்டு மனையடி சாஸ்திரப்படி வீடு கட்ட துவங்கலாம். அதற்கான வாய்ப்புகள்லாம் இப்போ கைகூடி வருது. அது உங்களுக்கு பல விதத்துலேயும் நன்மையே செய்யக்கூடிய நாளாக இன்று அமைகிறது. கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்து சனின்னு கவலை கொள்ள வேண்டாம். இன்றைக்கி உங்களுக்கு மிக அருமையாக இருக்குது. ஏதோ ஒரு இடத்துலேருந்து வெற்றி செய்தியை எதிர்நோக்கி நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்க. அது ஃபோன் மூலமாகவோ இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கடிதம் மூலமாக இருக்கலாம், இமெயில் மூலமாக இருக்கலாம். இதுபோல் பல வழியிலையும் உங்களுக்கு வெற்றி செய்தி உங்களை வீடு தேடி வந்து சேரும். அதனால் அஷ்டமத்து சனி அப்படின்னு பயப்பட வேண்டாம். அஷ்டமத்து சனி இருக்க தான் செய்யும். அது உடல் ஆரோக்கிய கேடு அதெல்லாம் செய்யும். அதற்கான பரிகாரமாக நீங்கள் சனி பகவானை போய் அவரது சன்னதியில் விளக்கு ஏற்றிட்டு வாங்க சனிக்கிழமை. அதுவே பல விதத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும். சனியோடு சேர்ந்த செவ்வாய் சனியோட 8ல் மறைஞ்சிட்டாருன்னு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர். அதே போல் 9 பார்த்தீங்கன்னா அதிக அளவில் நல்லது செய்யக்கூடிய ராகு சூரியன் புதன்லாம் இருக்காங்க. ராகு புதன் அவங்கெல்லாம் எப்போவுமே உங்களுக்கு நல்லது தான் செய்வாங்க. அது 9 இருக்கக்கூடிய கிரகங்கள் நிச்சயமாக அவங்கள வெளிநாட்டு யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு பாஸ்போர்ட் விசாலாம் நமக்கு இன்னும் சரியாக கிடைக்கலையே அப்படின்னு காத்துட்ருக்கவங்களுக்கு நிச்சயமாக அதில் இருந்த தடை தாமதங்கள்லாம் நீங்கி இன்றைக்கி பாஸ்போர்ட்லேயோ இல்லை இந்த விசா ஏதோ வர வேண்டியதோ கண்டிப்பாக கிளியர் ஆகி நீங்கள் மேல் வெளிநாடுகளில் செல்ல வாய்ப்பு கிடைக்குது. அதனால் நற்பலன்களாகவே இன்றைக்கு அமைகிறது. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய எதிர்பார்ப்போடு இருக்கும். ஆனால் ஒன்றும் நடக்கவே மாட்டேங்குதேப்பா அப்படின்னு மனசு கொஞ்சம் அப்படியே சோர்ந்து போயிடுது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்கார். கொடுக்கக்கூடிய வரவெல்லாம் தடுத்துட்டு இருக்காரு. அதே போல் 6ல் ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சனிலாம் உட்காந்துருக்காங்க. அவங்களாம் எதுவும் செய்கிறாங்களான்னா செய்யலை. அதையும் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. கடன் தான் இருக்குது, கடன் அடையவே மாட்டேங்குது அப்படிலாம் சொல்லிகிட்ருக்கீங்க. நேற்று நான் சொன்ன அந்த பைரவருக்கான வழிபாடை செய்யுங்க. கருப்பு துணியில் 27 மிளகு போட்டு
அதை ஒரு நல்லெண்ணெய் விட்டு அகல்ல அந்த விளக்கு தீபத்தை பைரவர் சன்னதியில் வியாழக்கிழமை தோறும் ஏற்றிக்கிட்டு வாங்க. காலையோ இல்லை மாலையோ 7:30 மணிக்கு 7:30 மணிக்கு சரியான நேரத்தில் ஏற்றுங்க. ஒரு 11 வாரம் அதை தொடர்ச்சியாக செஞ்சிங்கன்னா உங்களோட கடன்லாம் நிவர்த்தி ஆகிடும். நீங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான செழிப்புகளையும் வளங்களையும் பெற்று இன்புற வாழலாம். கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியிலேயே கேது, அதுக்கு கவலையே பட வேண்டாம். கன்னிக்கு 11ல் சந்திரன் இருக்கார். 11ல் சந்திரன் தான் லாபஸ்தானம். அதனால் 11ஆம் இடத்து சந்திரனால் உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிக அளவில் நடக்க இருக்குது. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா 7ல் சூரியன் ராகு புதன்லாம் மறைஞ்சிருக்காங்கன்னு நினைக்க வேண்டாம். அவர்களும் உங்களது ராசியில் இருக்கக்கூடிய அந்த கேதுவை பார்க்குறாங்க. கேதுவும் கலத்திர ஸ்தானத்தை பார்க்குது. அப்படிங்கிறதுனால மனைவி கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு ஆரோக்கியமானதாக அமைத்து கொள்ள வேண்டும். 2 பேரும் தேவையில்லாத விஷயத்துக்கு சண்டை போட்டுக்கூடாது. கணவன் மனைவினா விட்டு கொடுத்து வாழ்வதே வாழ்க்கை. அது உங்களுக்கு தெரியாதில்லை. கன்னிராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக அது தெரியும். அதனால் அவங்க அதை எளிமையாக கையாளுவாங்க. உங்களுக்கு குரு வேறு அஷ்டமத்து குரு விலகி 9ஆம் இடம் போகிறாரு. அதுவும் நல்ல பலன்களை கொடுக்கும். 6ல் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கிரன் சனி அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள். நோய்கள்லாம் வராமல் பார்த்துக்கணும். உடல் ஆரோக்கியத்தை பேணுவது நலன் தரும். துளாராசி அன்பர்களே, துலாத்தை பொறுத்த வரைக்கும் 10ல் சந்திரன் இருக்கார். அதனால் உங்கள் வீட்டில் எல்லாரும் உங்களோட ஒற்றுமையாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகளாக இருந்தால் அதெல்லாம் நீங்கி அந்யோன்யம் பிறக்கும். இன்றைக்கி நாளில் உங்களுக்கு ராகு பலமான இடத்துல இருக்கார். அதனால் ராகு 6ஆம் இடத்துல இருந்தால் எதிரிகளே கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். புதனும் 6ல் இருக்கார். சூரிய பகவானும் உங்களுக்கு அவர் பாதகாதிபதி தான். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய துலாத்துக்கு சூரியன் பாதகாதிபதி. இருந்தாலும் அவர் 6ல் இருக்கிறது ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் செய்யாது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி சுக்கிரன் சேர்க்கை உங்களுக்கு வாழ்க்கையில் உங்கள் முன்னோர்களால் கிடைக்கக்கூடிய பல நன்மைகளை இப்போ பெற்றுத்தரும். அதுதான் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல நாள்னே இந்த நாளை சொல்லலாம். உங்களோட தொழில் வியாபாரம் அதெல்லாம் சிறந்து விளங்கும். அதே போல் படிக்கிற மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் சிறப்பான நாளாக இந்த நாளை சொல்லலாம். தேர்வு எழுதுகிறவங்களுக்கு அந்த தேர்வு சிறப்பாக எழுத முடியும். ஒரு தடை இல்லாமல் யோசிச்சுட்டே உட்காந்துருக்காமல் வேகமாக எழுதி முடிச்சுட்டு, பா எல்லாமே எனக்கு தெரிஞ்ச கேள்வியாக வந்திருந்ததுடா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் உங்களுக்கு எளிமையான அந்த வினாத்தாள்லாம் இருக்கும். வியாபாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மிகுந்த நற்பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுது. அரசியல்வாதிகள்லாம் ஒரு பெரிய ஒரு தொடர்பு புதிதாக ஏற்பட போகிறது அவங்களுக்கு. அதன் மூலமாக அவங்க ஒரு நல்ல ஒரு பதவியை பெறப்போகிறார்கள். எனவே இந்த நாள் மிகுந்த நற்பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக துளாராசிக்கு அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் 9ல் சந்திரன். தடை தாமதங்கள்லாம் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களோட ராசிக்கு 6ல் குரு இருக்கார். அவர் அடுத்தது 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. அடுத்த மாதம் 7ஆம் இடத்துக்கு குரு போகும்பொழுது பெரிய அளவில் வாழ்க்கையில் முன்னேற்றம். அதாவது 7லேருந்து 2, 5, 7, 9 உங்களோட முக்கியமான ஸ்தானங்கள்லாம் அவர் பார்க்க போகிறார். குரு பார்க்கிற பார்வைக்கு பலன் அதிகம். குரு நின்று எடுத்த ஸ்தானத்தை விட குரு பார்வைக்கு கோடி பாவ நிவர்த்தின்னு சொல்லுவாங்க. குரு பார்க்க கோடி பாவ நிவர்த்தி. அதனால் பாபகிரகங்கள்லாம் புனிதத்துவம் அடையும். அதனால் நீங்கள் மிகுந்த நற்பலன்களே பெறுவீங்க. இப்போ இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் சிறிய தடை தாமதங்களெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தலாம். அதுக்காக கலங்க வேண்டாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அமோகமாக இருக்குது. நீங்கள் வெற்றி பெறுவதற்குன்னே பிறந்தவங்க. விருச்சிக ராசியில் அனுஷ நட்சத்திரம் வருது. அனுஷ நட்சத்திரத்துக்கு உயர்ந்த பண்பெல்லாம் சொல்லியிருக்காங்க. அனுராதா நட்சத்திரம் இருந்தாலே ஜாதகமே பார்க்காம கல்யாணம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஜாதக பொருத்தமே தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வீட்டில் அனுராதா நட்சத்திரம் இருக்காங்கன்னா, அனுஷ நட்சத்திரம் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு பெண்ணாக இருந்தால்
வரக்கூடிய பையனோட ஜாதகத்தையோ பையனாக இருந்தால் வரக்கூடிய பெண்ணோட ஜாதகத்தையோ சேர்த்து பார்த்து இது பொருந்துமா பொருந்தாதான்னு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்கு எல்லா ராசிகளுடனும் எல்லா நட்சத்திரங்களோடும் அணுக்கமாக இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னா அனுஷம். அதனால் உங்கள் ராசி இன்றைக்கு பலம் பொருந்தி விளங்குறதுனால நீங்கள் சிறப்பும் சீருமாக இருப்பீங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள்லாம் உங்களுக்கு தான் உச்சத்தில் இருக்குது. உங்கள் ராசியாதிபதியே உங்களுக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடம் போக போகிறாரு அடுத்த மாதம். உங்கள் ராசியாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பான பலன். பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது மகன் மகளால் வரக்கூடிய நற்பலன்களை குறிக்கும், முன்னோர்களால் வரக்கூடிய நற்பலன்களை குறிக்கும். அதே போல் 4ல் ராகு சூரியன் சேர்க்கை, அதுவும் நல்ல பலன்களே தரும். ஏன்னா அது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம்ங்கிறது உங்கள் ராசியாதிபதியோட வீடே, குருவோட வீடே அது மீன ராசிங்கிறது. அதே போல் 3ல் செவ்வாய் சுக்கிரன் சனி எல்லாம் இருக்காங்க. அதே போல் 9 10ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா கேது இருக்காது. அது ஒரு பெரிய நல்ல பலன்னு சொல்ல முடியாது. என்னதான் 10ல் கேது இருந்தாலும் தொழில் ஸ்தானத்தில் இருந்தாலும் அதை பார்த்து நடந்துக்கணும். நீங்கள் ஒரு மேலதிகாரிகிட்ட பேசும்பொழுதோ இல்லை உங்களுக்கு கீழே பணிபுரியவங்கள்ட்டெல்லாம் பேசும்பொழுதோ கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா உங்களோட தடை தாமதங்கள்லாம் விலகி பெரும்பாலும் முன்னேற்றத்தையே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. மிகுந்த கவனம் தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பொருளாதாரத்தில் பெரிய அளவில் முன்னேற்றம். ஏன் அப்படி திருப்பி பொருளாதாரத்தை பற்றியே நம்ம மகர ராசிக்கு சொல்கிறோன்னா, உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசியிலேருந்து 2ஆம் இடத்துல, அதாவது அவரோட சொந்த வீடான கும்பத்தில் இருக்கார். கும்பங்கிறது பூர்ண கும்ப மரியாதை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை. அதனால் அங்கே இருக்கும் பொழுது பெரிய அளவில் பொருள் வரவை உங்களுக்கு தேடி தருவார். மகரத்தை பொறுத்த வரைக்கும் குருவும் 5ஆம் இடத்துக்கு போகிறாரு அடுத்த வரக்கூடிய காலகட்டங்களில். அதனால் 5ஆம் இடத்துக்கு குரு உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த தடைப்பட்ட விஷயங்களெல்லாம் தகர்த்தெறிஞ்சு அதை நல்ல விஷயமாக மாற்றி கொடுப்பாரு. நீங்கள் எங்கேயாவது கடன் பட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த கடன்லாம் சீக்கிரமாக அடைச்சிருவீங்க. வாழ்க்கையில் மனைவி அதே போல் பெற்றோர், அவங்களுக்கெல்லாம் முதுமையில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கெல்லாம் உங்களால் அனுகூலம் உண்டு. அதாவது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் திருவோண நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம்லாம் வரும். இதில் பெரும்பாலும் இவங்கள்லாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா, திருவோணம் பெருமாளோட நட்சத்திரம். அவங்க எப்பொழுதும் உயர்ந்த ஒரு பண்பாளராக இருப்பாங்க. அதே போல் உத்திராட நட்சத்திரம் இவங்களுக்கெல்லாம் எப்படின்னா, தன்னோட தந்தையின் உதவி இல்லாமல் தானே முன்னேறி வரணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த நட்சத்திரக்காரங்க. அதனால் பிற்காலத்தில் தனது முதியவர்களான பெற்றோர்களை பார்த்துக்கக்கூடிய பாக்கியம் இவங்களுக்கு பெரும்பாலும் அமையப்பெறும். நீங்கள் எப்பொழுதுமே நல்லதையே சிந்திப்பீங்க. உங்களுக்கு பொருள் வரவு தாராளமாக உண்டு இன்றைய நாளைக்கு. கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போதும் பார்க்குறது தான், கும்பத்துக்கு சனி ஜென்மத்திலே இருக்கார். ஜென்ம சனி உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பாதித்தாலும் அது நீங்கள் மருத்துவரை போய் செக் பண்ணிட்டு வருது, டெஸ்ட் பண்ணிட்டு வருது நல்லது. அவர்கிட்ட மருத்துவரை போய் அணுகி ஏதாவது சின்ன ஒரு பிரச்சனைனாலும் மருத்துவரை பார்க்குறது நல்லது தரும். ஏன் அப்படின்னா, ஜென்மத்தில் சனி இருக்கும் பொழுது எல்லாருக்குமே பிரச்சனை தான். அது எந்த ராசியில் போய் இருந்தாலும் உங்கள் ராசியாதிபதி அப்படின்னு சொல்லி நீங்கள் கவனக்குறைவாக இருக்க வேண்டாம். ஏன்னா ராசியாதிபதியாகவே இருந்தால் கூட சனி எத்தகைய தன்மை வாய்ந்தவர், அவர் மந்தன்னு பேர். மந்தன் மட்டும் இல்லை, ஏன் மந்தன், அவருக்கு கால் ஒரு கால் ஊனம். அதே போல் கண் பார்வையும் ஒரு கண் பார்வை கம்மி. அந்த மாதிரி இருக்கும் பொழுதே சனி இவ்வளோ கஷ்டங்களை கொடுக்குறாரே, அவர் நல்லா இருந்தாருன்னா எப்படி படுத்துவாரோ அப்படின்லாம் பயப்பட வேண்டாம். அவர் அந்த மாதிரி இறைவன் சிவபெருமான் அந்த மாதிரி படைச்சிருக்கார். இப்படி தான் இவர் இருந்து எல்லாருக்கும் அருள் பாலிக்கணும். ஏன்னா அவர் நீதிக்கு அவர் தான் அதிபதி, நீதிமான் இல்லையா. சனி வலுவாக இருந்தால் தான் ஒருத்தர் ஒரு வக்கீல் தொழிலுக்கோ இல்லைன்னா நீதிபதியாகவோ போக முடியும். அவங்களாம் போக முடியாது. சனி யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கோ அவங்கெல்லாம் நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு நீதி சொல்கிற ஒரு பொறுப்பில் இருப்பாங்க. ஒரு 4 பேருக்கு முன்னாடி பஞ்சாயத்து தலைவராகவோ அது போலலாம் இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு கும்பராசிக்கு இன்றைக்கி மட்டும் இல்லை, இந்த 2.5 ஆண்டு காலமுமே மிகுந்த நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வழியில் தான் சனி பகவான் இருக்கார். கவலைப்பட வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கோங்க.
திடீர் அதிர்ஷ்ட பிராப்தம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. ஒரு பெரிய எந்த விதத்திலேயோ நீங்கள் அந்த அதிர்ஷ்டத்தை எதிர்நோக்கி காத்திருக்கலாம். நிச்சயமாக அது நிறைவேறும். நற்பலன்களே உண்டு. மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியிலேயே ராகு இருந்தால் எல்லாத்தையும் பெருசாக யோசிப்பீங்க. நான் அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, கையில் ஏதோ உங்கள்கிட்ட கொஞ்சமாக பணம் இருந்தால் கூட அதை போட்டு நம்ம வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் கடனை வாங்கி பெரிய அளவில் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அதை இப்போ கொஞ்சம் தவிருங்க. உங்கள் ராசிக்கு 2ல் தான் குரு இருக்கார். உங்கள் ராசி அதிபதியே 2ஆம் இடத்துல தான் இருக்கார். அதுக்கேற்ற பொருள் வரவையும் கொடுப்பார். ஆனால் விரயஸ்தானத்தில் சனி பகவான்லாம் இருக்கார், சுக்கிரன் இருக்கார். அதனால் கொஞ்சம் நிதானம் தேவை. எங்கேயாவது கொண்டு போய் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி நிதானம் தேவை. வேணால் நீங்கள் ஏற்கனவே இழந்த தொகையை வேணால் கேட்டு பார்க்கலாம். உங்களுக்கு அது கைகூடி வரதுக்கான வாய்ப்புகள் இப்போ அதிகம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஓஹோன்னு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அத்தனை சுபத்தன்மைகளும் உங்கள் ராசிக்கு குரு பகவான் தரார். உங்களுக்கு தேவையான எல்லா பார்வைகளும் குரு பகவானால் கிடைக்குது. அதனால் உங்கள் ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறது மிகுந்த நற்பலன்களையே கொடுக்கும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறது உங்களது குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் மேன்மையை தரும். உங்களது முன்னோர்களோட வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா மிகுந்த நற்பலன்கள்லாம் உங்களுக்கு இன்றைய நாளில் கிடைக்கும். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இன்று பார்த்தோம். உங்களுக்காக உங்கள் வாழ்வில் எல்லா விதமான பலனும் நலன்களும் கிடைக்குவதற்கும் ஆரோக்கியமான நீண்ட நல்வாழ்வு பெறுவதற்கும் அம்பாளிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளும் உங்கள் அம்பாள் உபாசகர் ஸ்ரீனிவாச சிவம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.